முதல்ல இந்த டிப்ரஷன்லாம் எப்படி உருவாகுது? முக்கியமா இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன்ல வந்து டிப்ரஷன்ங்கிற வார்த்தை இல்ல. பெருசாவே வந்து யாருக்கும் டிப்ரஷன்ங்கிற வார்த்தைய வந்து பயன்படுத்தினதாவே நம்ம பார்க்க முடியல. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிப்ரஷன் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் டிப்ரஷன். எனக்கு ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பார்த்தா டிப்ரஷன் வருது. எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு லைன் படிச்சா டிப்ரஷன் வருது. யாராவது என்ட்ட பேசாம வந்து டிப்ரஷனா இருக்கு. நான் யார் கூட பேசாம வந்து டிப்ரஷன் வருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத எப்படி மேம் நீங்க பார்க்குறீங்க? இதுக்கு என்ன காரணம்? இந்த 2019க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு. உலகமே கைக்குள்ள அடங்கிருச்சு. எல்லாமே ஃபோன் தான். ஃபோன விட்டா டிவி. அவ்வளோதான். இந்த 2 பத்தி மட்டும் தான் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஸோ வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. கஷ்டம், நஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் அது கஷ்டமா நெனச்சு எடுத்துக்கிட்டு, அத வச்சு டிப்ரஸ் ஆயிக்கிறாங்க. ஸோ இந்த டிப்ரஷன்ங்கிற பேரே முதல்ல தப்பு. முதல்ல அப்படி சொல்லவே கூடாது. டிப்ரஷன்ங்கிறது எப்படி வரும்? ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் சூரிய ஒளிய பாருங்க. ஃபோன கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஓரளவுக்கு குறைங்க. தேவையான விஷயத்த மட்டும் பாருங்க போதும். எப்ப பாரு அதிலயே இருக்கிறது. ஒரே விஷயத்த பத்தி ரிப்பீட்டடா யோசிக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போற விஷயமே கிடையாது. இந்த கிட்ஸ் கிட்ட. எல்லாம் ஃபோன்ல தான். அந்த விளையாட்டும் வந்து ஃபோன்ல தான் நடக்குது. ஆன்லைன் கேம்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்றதுனாலே டிப்ரஷன் வரும். ஆன்லைன் கேம்ஸ்ல மட்டும் என்ன நடக்குதுங்கிறீங்க? ஒருத்தன் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறான். ஸோ கண்ணுல பார்க்கறதும் ரத்தம் தான். ஸோ இதே மாதிரி இருக்கிறது தான் டிப்ரஷனுக்கு காரணம். கொஞ்சம் வெளியில வாங்க. இயற்கையோட ஒன்றி இருக்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த டிப்ரஷன்ங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வராது.